கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிருபைனா என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த வெளிச்சம்தான் கிருபை. அவர் என்ன செஞ்சிருக்காங்க எனக்காக எப்படி என்ன நேசிச்சிருக்கிறாரு, குமாரன் அனுப்பிச்சாரு, அந்த குமாரன் சிலுவையில் மரிச்சாரு, என் பாவத்தை சுமந்தாரு, எனக்கு எல்லாத்தையும் தர்றாரு அவரு அப்படிங்கிறத கிருபை வெளிப்படுத்துகிறது. கிருபை அதை குறித்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு கிடைக்கும்போது கிருபையினாலே தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறாருங்கிறத கிருபை நமக்கு வெளிப்படுத்தும் போது ரெண்டு முக்கியமான ஆற்றல். இந்த கிருபையை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்தவர்கள். எந்த கிருபையை? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறாரு மீட்பின் கிரியை, அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாற்றப்பட்டவர்கள். கிருபையை அனுபவ ரீதியாக இன் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் வே அதை அனுபவித்து பார்த்தவர்கள் ரெண்டு காரியங்களை நல்லா செய்ய திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று, மன்னிக்க அவர்கள் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். அடுத்தவரை மன்னிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா தேவனுடைய கிருபை வழங்கிருச்சுன்னா மன்னிப்பு ரொம்ப சுலபமாக வரும். மன்னிப்பு வராததுக்கு காரணம் நிறைய பேருக்கு தேவனுடைய கிருபை இன்னும் சரியாக விளங்கலை. கிருபை விளங்கினவங்க இயேசு நம்ம எப்படி நேசிச்சிருக்கிறார், தேவன் இப்பேற்பட்ட பாவியை எப்படி ரட்சித்திருக்கிறார், தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சா அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை செஞ்சு பாடுபட்டு நமக்காக, கொஞ்சம் கூட தகுதியற்ற நமக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை எண்ணும்போது நாம் மற்றவர்களுக்கு பண்ணுறது சுலபமாயிடுது, மன்னிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. ரெண்டாவது, மனம் திரும்புகிறது ரொம்ப சுலபமாக. இந்த ரெண்டு காரியங்களை நல்லா பண்ணக்கூடியவர்களாக இந்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த கிருபையை அனுபவித்தவர்கள் மாறிவிடுகிறார்கள்.